வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட விவோட T1x ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவோன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல, விவோன்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 680, அப்புறம் 50MP மெயின் கேமரா, அப்புறம் 1080p அல்ட்ரா டிஸ்பிளே, அப்புறம் 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட சார் வேல்யூன்னு வரையில இதோட ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 1.24, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.73. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் தான் வந்து இருக்கு. கலர் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ப்ளூ கலர் தான் வந்து இருக்கு. சரி, ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் வந்து இருக்கும். அப்புறம் இங்கே நம்ம கிட்ட வந்து ஃபோன் வந்து இருக்கு. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சார்ஜர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 18 வாட் சார்ஜர் தான், 9 வோல்ட்ஸ் 2 ஆம்ப்ஸ். அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் இஜெக்டர் டூல் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து எடுப்போம். ஸோ ஃபோன் இந்த ப்ளூ கலரில் பார்க்க செமையாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, ஒன் ப்ளஸோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பட் நல்ல விஷயம் என்னன்னா அதில் வந்து செம சூப்பர்பான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபோன் பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக வந்து ஃபீல் ஆகுது. அப்புறம் திக்னஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா வெறும் 8mm திக்னஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 182 கிராம்ஸ் தான் இருக்கு. அதனால ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லை. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இதுதான் வந்து இவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிபிள் ஸ்லாட் வந்து போட்டுக்கலாம். அதாவது 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச். இதில் பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் HD ப்ளஸ்க்கான ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சல் பர் இன்ச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 401 வரைக்கும் இருக்கு. அதனால டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக நல்லா சூப்பராக வந்து இருக்கு. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்மார்ட் ஸ்விட்சில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் 90 ஹெர்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் 60 ஹெர்ட்ஸ் வேணாலுமே வந்து வச்சுக்கலாம். அப்புறம் என்னென்ன ஸ்க்ரீன் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீன் கலர், ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், பிரைட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கலர் டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நல்ல சூப்பர்பான ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ராசர்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 6 nanometerல பில்ட் பண்ண ஸ்னாப்டிராகன் 680 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்டிராகன் 680 இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து ஒரு சூப்பரான சிப் செட்டுன்னு வந்து சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து டே டு டே பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். கேமிங்க்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணும். அது கேஷுவல் கேமிங்லாம் பிரச்சனை இல்லை. ஹெவி கேமிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாது. அதுவுமே நீங்கள் வந்து கிராஃபிக் செட்டிங்ஸ் லோ இல்லைனா மீடியம் வச்சிங்கன்னா அதுவுமே நல்லா ஸ்மூத்தாக வந்து ப்ளே பண்ணும். அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பீடுன்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் ஸ்பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து LPDDR4X ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டெண்டட் ரேம் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து 2 GB வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 5000 mAh பேட்டரி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இந்த ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட் ப்ரொஃபைலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணது ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லலாம். ஸோ இந்த 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து தாராளமாக போகுதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் கொடுக்காம நமக்கு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா. அதனால அது நல்லா பவர் எஃபிஷியண்டாக வந்து இருக்கும். இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா
18 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப குவிக்காக சார்ஜ் பண்ணனால ஓரளவுக்கு ரீசனபிள் ஸ்பீடில் வந்து இதை சார்ஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f1.8 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP மேக்ரோ f2.4 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 MP செல்ஃபி கேமரா f1.8 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. ஸோ வீடியோவில் மேக்ஸிமம் எது வரைக்கும் ஷூட் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் மேக்ஸிமம் வந்து 1080p 30 FPS வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ 60 FPS வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 60 FPS சூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720pக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிரும். அப்புறம் மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 MPக்கான மோட், பனோரமா, லைவ் ஃபோட்டோ, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ப்ரோ, டாக்குமெண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ அதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து ஃபன் டச் OS தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிறைய ப்ளோட்டர்ஸ் இருக்குது. ஆனால் முந்தி கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருக்குது. இனிமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேர் சேட், அப்புறம் மோட்ஸ், ஜோஸ், டெய்லி ஹண்ட் அது மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ நமக்கு வந்து டிஃபால்ட்டாக லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணால் கூகுள் ஃபீட் இருக்குது. அப்புறம் கூகுளோட டயலர் ஆப், அப்புறம் கூகுளோட மெசேஜிங் ஆப் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஃபோனில் வந்து ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா கண்டிப்பாக அதோட சாஃப்ட்வேர் தான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஆண்ட்ராய்ட் 11 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் 13 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் லான்ச் ஆக போகுது. ஆனால் இவங்க இன்னும் 2 வருஷம் பழைய ஆண்ட்ராய்ட் 11 தான் வந்து ரன் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோனில் நமக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த எக்ஸ்டெண்டட் ரேம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 1 GB வரைக்கும் தான் இது வந்து ஆக்சுவலி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து 6 GB ரேம் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து 2 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸிங் நிறைய இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 4+64 GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000. அப்புறம் 4+128 GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000. அப்புறம் ஹையர் அண்ட் வேரியன்ட்டான 6+128 GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து எல்லாமே சாலிடாக, எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இதோட பேட்டரியாக இருக்கட்டும், இதோட கேமராஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன நமக்கு வந்து இதில் வந்து ஒரு அல்ட்ரா வைட் கேமரா இன்க்ளூட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அதை மட்டும் இவங்க கொடுத்துருந்தா இன்னுமே சூப்பராக வந்து இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.